கோவிந்தா கோவிந்தா. கர்ணனானவன் எழுந்து சொல்லுகின்றான். அருமை நண்பா தெரியுதுனா, எத்தனையோ முயற்சிகள் செய்து பார்த்தோம் அந்த பாண்டவர்களை அழிக்க. ஊருக்கு சென்று பார்த்தோம், முடியல. மூக்காசுரம் என்கிற பன்றை அனுப்பி பார்த்தோம், சிவபெருமான் வந்து காப்பாற்றிட்டார். இப்ப கடைசியா ஒரு வித்தையை சொல்ல போகிறேன். என்னன்னா அது செய்வனே வைக்கலாம். முதல்ல செய்வனை செஞ்சவன் ஏவல் வெட்டவங்களும் துரியோதனன் தான். ஏவல் பண்றாங்களே, செய்வனை வைக்கிறாங்களே, அந்த செய்வனை வைத்தவன் யாருன்னா துரியோதனை. பாண்டவர்களுக்கு பகவான். அதுக்கு ஆலோசனை யாரு சொல்றான்னா கர்ணன் சொல்றான். செய்வனை வச்சுள்ளான். கர்ணன் சொல்லுகிறான், தம்பி துரியோதனா செய்வனை வச்சுள்ளான். ஒரு பூதத்தை ஏவி விடலாம். துரியோதனெல்லாம் தெரியாது, செய்வனா சொல்றதுனாலதான் அவன் செய்வான். என்ன நான் சொல்றேங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. துரியோதனா, நம்ம தேசத்துல காலமாமுனிவர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வேள்வி செய்யறதுல வல்லவர். அபிச்சார வேள்வி செய்வதிலே மிக மிக வல்லவர். அவரை அழைப்போம், அவரை வைத்து ஒரு வேள்வி செய்வோம். அந்த வேள்வியிலிருந்து ஒரு பூதத்தை எழுப்போம், பாண்டவர் மேலே ஏற்போம். ஆனா அவர் நம்ம சொன்னா செய்வாரா? சொன்னா செய்ய மாட்டார். அப்ப எப்படி என்ன அவரை செய்ய வைக்கிறது? எல்லாரையும் நாம் எப்படி நம்ம பக்கம் சேர்த்து வைத்திருக்கிறோம், அது மாதிரி அவருக்கு அனைத்து முதல்ல சாப்பாடு பண்றோம். சாப்பிட்ட பிறகு நம்ம சொன்ன வேலை செய்யணும். நலமாமுனிவரை அடைத்து வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்காம நிறைய பரிசு கொடுப்பார். எதுக்கு எவ்வளவு பரிசு கொடுக்குறீங்க? போகுது இல்லைங்க, இதுவே போதுங்க, இதை வைக்கிறதுக்கு என் வரல இடம் இல்லைங்க. பெருசா வீடு கட்டி கூடாதீங்க. துரியோதன நாடி வந்த பிறகு பொம்மாண்மனே உங்களுக்கு கூடாது. சரி துரியோதனா, இவ்வளவு பரிசு கொடுக்குறேன், இதெல்லாம் ஏன் செய்யணும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்குண்டான காரணத்தை எங்க அண்ணா சொல்லுவார். அண்ணா என்ன கர்ணா, முனிவரே, நீங்கள் ஒரு அபிச்சார வேள்வி செய்ய வேண்டும். இமலைச்சாரலே அபிச்சார வேள்வி செய்து ஒரு பூதத்தை எழுப்பி பாண்டவர் மேலே ஏவல் விடணும். சிவசிவா, பாண்டவருக்கு எனக்கு எந்த ஒரு விரோதமும் இல்லையே. அவர்கள் நல்லவர்கள் ஆயிற்றே. அவர்கள் மேல நான் ஏவல் விட்டால் அது எனக்கு எப்பேற்பட்ட துன்பத்தை தரும் தெரியுமா? இவரே வயிறு நிறைய சாப்பிட்டீங்களே, துரியோதன சாப்பாடு. இந்த சாப்பாட்டுக்கு நீங்க உண்மையா இல்லைன்னா இதுக்குன்னா தப்பு வரும் தெரியுமா? யோசனை செய்யறார் முனிவர். ஆலோசிக்காம இவன் அரண்மனையில் சாப்பிட்டது தவறு. செஞ்சோற்று கடனை தீக்கணும், இன்னொரு பிறவி எடுத்து இவனுக்கு உழைக்கணும். அதனால அந்த முனிவர் யோசனை செய்து வந்து, பாண்டவர் மேல நான் ஏவல் விட்டா எனக்கு ஆபத்து வரும், வந்தா கூட பரவாயில்ல, இவன் இடத்துல சாப்பிட்ட கடனை இந்த பிரிவிலே நான் தீக்கிறேன். வாங்கின பரிசெல்லாம் திருப்பி போட்டுடலாம். சாப்பிட்ட சாப்பாடு ரத்தத்தோடு ரத்தமா கலந்த சாப்பாடு வந்து தர முடியும். அதுக்கு உண்டான கடனை தீர்த்துதான் ஆகணும். முனிவர் அப்படியே செய்கிறேன் என்று நேரா இமயமலைச்சாரலை கொண்டார். அபிச்சார வேள்வி செய்தார். அந்த வேள்வியில ஒரு பயங்கரமான பூதம் முத்தலை சூழத்தோடு வருகிறது. என்று வாயை திறந்து கொண்டு வந்தது. பூதமானது கேட்கிறது, பசி 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 என்றது. முனிவர் சொன்னார், உதவி உனக்கு உண்டான சாப்பாடு இங்க இல்ல. காட்டிலே பாண்டவர்கள் என்று 5 பேர் இருக்கிறாங்க, அவங்கள போய் சாப்பிட்டு வாட்டா, அவங்க தான் ஒன்று சாப்பாடு. முனிவரை, நீ சொன்னது போல அந்த பாண்டவர்களை தேடிக்கொண்டு நான் காட்டுக்கு செல்லுவேன். அவங்க 5 பேரும் உயிரோடு இருந்தா அவங்கள சாப்பிட்டு என் பசியை தீர்த்துக்குவேன். அவங்க 5 பேருக்கு ஏதாவது ஆபத்து உண்டாகி அவங்க இறந்து போயிருந்தா இறந்தவங்களை சாப்பிட மாட்டேன். என்ன நெருப்புல உருவாகினவர்
நீதான் எனக்கு சாப்பாடு ஞாபகம் வச்சுக்கோ. முத்தலை சூலத்தை எடுத்துக்கொண்டு சொல்லுகிறது, நல்லவர்களாக விளங்கக்கூடிய பாண்டவர்களை காப்பாற்ற யமதர்மராஜா நச்சு பொய்கையாகவும் ஆலமரமாக வந்து சேருகிறார். அந்த இடத்திலே ஆலமரம் யமதர்மராஜா அம்சம், வன்னி மரம் விநாயகர் அம்சம், அரச மரம் முனீஸ்வரருடைய அம்சம், வேப்ப மரம் அம்பாளுடைய அம்சம், வேங்கை மரம் முருகப்பெருமானுடைய அம்சம். ஒவ்வொரு விருட்சம் ஒரு ஒரு தேவருடைய அம்சம். ஆலமரமாக அச்சுப்பையாக யமதர்மராஜாவே வந்திருக்கிறார் பாண்டவர்களை காப்பாற்ற. நல்லவங்களை காப்பாற்ற தெய்வம் எந்த வடிவத்திலும் யார் ரூபத்திலும் நம்மை வந்து காப்பாற்றும். இப்பொழுது காட்டை சுற்றி பார்த்து கொண்டு வந்தார்கள் பாண்டவர்கள். தேவேந்திரன் ஒரு பிராமண சிறுவனா சொல்லுகிறான். அக்னி பகவான் மான்குட்டியா வந்தார். தர்மரிடத்துல போய் கேட்கிறார், ஐயா இன்று காலையாக எனக்கு பூநூல் கல்யாணம் நடந்தது. நான் மார்பிலே அணிந்து கொண்டிருந்த பூநூலையும் நான் அமர்ந்து தபம் செய்கின்ற மான்தோலையும் எடுத்துக்கொண்டு அந்த மான்குட்டி ஓடிவிட்டதுங்க. தயவு செய்து எனக்கு அதை விட்டு தாருங்கள். தர்மராஜா பார்த்தார், ஐயா பிராமண சிறுவரை நீ அழக்கூடாதுப்பா, பிராமணன் நீ அழலாமா? அழாத. அந்த மான்குட்டியுடைய இடத்தில் இருந்து அதில் உன்னுடைய தோலையும் பூநூலையும் வாங்கித்தரேன். மான்குட்டியை துரத்தி கொண்டு ஓடுகிறார்கள். கொஞ்ச நேரம் நிற்குது, ஓடுது, நிற்குது, ஓடுது. காட்டிலே நெடுந்தோறும் வந்தார்கள். வந்த பிறகு அந்த மான்குட்டி எங்கு சென்றது என்று தெரியல. பிராமண சிறுவன் எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. காட்டு மைய பகுதியில் இவங்க வந்துட்டாங்க. ஒரே தண்ணீர் தான். ஒரு கல்யாண முருங்கை மரத்தடியின் மேலே சாய்ந்து கொண்டு தர்மராஜா, தம்பி சகாதேவா மரத்து மேலே ஏறி பாரு, எங்கன்னா தண்ணீர் இருக்கிற இடம் தெரியுதா பாருப்பா. மரத்தின் மேலே ஏறி பார்த்தான். ஒரு ஆலமரமும் அதன் கீழே தண்ணீர் இருக்கின்ற தடாகம் தெரிகிறது. பொய்கை தெரியுது. பொய்கைனா குளம், குளத்துக்கு தடாகம், பொய்கைனா பேரு. என்ன அங்க ஒரு தடாகம் தெரிகிறது. தம்பி நீ போய் அந்த தண்ணீரை கொண்டு வருவாயா? இப்போதே சென்று வருகிறேன்னு போன சகாதேவன் காலெல்லாம் அலைந்த வேகத்தினால தண்ணீரை அள்ளி கொடுத்து ஆவி சோர்ந்து கழுவிட்டார். அடுத்த நகலம் போனார். அவரும் தண்ணீர் குடித்து ஆவி சோர்ந்து கழுவிட்டார். அர்ஜுன சென்றார். அவரும் தண்ணீர் குடித்து ஆவி சோர்ந்து கழுவிட்டார். ஆவி சோர்ந்துனா இறந்துட்டார். ஆவி சோறுதல்னா இறந்து போதல். இறந்துட்டாங்க 3 பேரும். இப்போ பீம சென்றான். பீம சென்றவன் பின்னர் மூவர் சேர பிணங்களாய் கிடத்தல் கண்டு மன்னவன் தனக்கு தாகம் தாமாறுமோ வளர்ந்து வென்றே என்னவன் பட்டான் என்பது இதயம் எவ்வளவுக்கு எட்டுமோ முன் சொன்னவன் தானும் என்ற சோகமோ தொகுக்க மாட்டா. பின்னர் மூவர் சேர பிணங்களாய் கிடத்தல் கண்டே மன்னவன் தனக்கு தாகமாறுமோ. 3 பேரும் இருந்திருக்கின்ற காட்சியை பார்த்தான் இந்த பீமசேனை. தம்பிகளே உங்களுக்கு என்னப்பா வந்தது? சகாதேவா, நகல, அர்ஜுனா, துரியோதனுடைய வேலையா இது தெரியலையே. இப்படி 3 இறந்து போயிருக்கிறீங்களேன்னு பார்த்தா அர்ஜுன வாய் ஓரத்திலே தண்ணீர் தமிழைகள் இருக்குது. அந்த அசுகரியை இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த நீர் நச்சுத்தன்மையுடையது, என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு சாப்பிடுங்கன்றது அசுரனையும் சொல்லுது. பீமசேனன் பார்த்தான், அடடா இந்த தண்ணீர் தான் உங்களை கொன்றதோ. தம்பிகளை உங்களை புரிந்து நான் வாழ மாட்டேன். எப்படியும் தர்மராஜா நான் தண்ணீர் கொண்டு செல்லவில்லை என்றால் என்னை தேடிக்கொண்டு இங்க வருவார். இன்னும் 1 வருட காலம் அறிந்து வாடுகின்ற வாழ்க்கையை வாழ்ந்து முடித்த பிறகு துரியோதன் நாடு தருவேன்னு சொல்லியிருக்கிறார்.
அண்ணனாவது அந்த நாட்டை பெற்று பாஞ்சாலியோடு வாழட்டும் தம்பிகளே, நான் உங்களோடு வருகிறேன் என்று எப்படியும் தண்ணீர் கொண்டு வர வந்திருக்கின்ற நான் திரும்பி செல்லவில்லை என்றால் என்னை தேடிக்கொண்டு தர்மராஜா இங்கு வருவார். அவர் இந்த தண்ணீரை குடித்து இருந்துவிடக் கூடாது என்று யோசித்த பீமசேனன் அங்கிருக்கின்ற மணல் மேட்டிலே எழுதுகின்றான். மணிமுரசு உயர்த்தோ நீண்டு வருதலும் கூடும், மணிமுரசு உயர்ந்தோ நீண்டு வருதல் கூடும், அந்த அடிதரு நச்சு தோயம் அருந்தவம் கூடும் என்ன பணிவுடன் செய்வான் போல பருமணல் ஏற்றில் கையார் புலிவுர எழுதி அந்த தோயமே தானும் துய்த்தான். அண்ணா எப்படியும் ஒருவர் அண்ணா இந்த தண்ணீரை குடித்து இறந்துவிடக் கூடாது என்று பருமணல் ஏட்டிலே மணிமுரசு உயர்த்தோர் முரசு குடியுடைய தர்மராஜா இந்த நீரை குடித்து இறந்துவிடக் கூடாது என்று மணல் மேட்டலை இந்த நீர் நச்சுத்தன்மை உடையது என்று எழுதுகின்றான். எழுதி ஒரு சத்தியம் பண்ணியிருக்கிறான். துச்சாதன மார்பை பிளந்து அந்த மார்பிலே இருந்து குபு குபு வென்று பொங்கி வருகின்ற ரத்தத்தை இரண்டு கரத்தாலே அள்ளி குடிக்கின்ற வரையிலும் இந்த கரத்தாலே நீர் அள்ளி பருகேன்னு சத்தியம் பண்ணியிருக்கிறான். காட்டு தானே இருக்கிறா, அப்பதான் சாவு பண்ணல. சத்தியமாவது சக்கரை பொங்கலாவது ரெண்டு கையால ஆசை தீர தாகம் தீர தண்ணீர் குடித்துட்டு உயிர் விட்டுருக்கலாம்ல நினைக்கிறான். 100 பேரை கொல்லுவேன், துச்சாதனுடைய மார்பை பிளப்பேன் என்று சபதம் செய்தேன். அந்த சபதத்தை நான் முடியல, அந்த சபதத்தை தான் நான் முடியல. அவன் ரத்தத்தை குடிக்கிற வரைக்கும் இந்த தண்ணீரை என் தண்டாலை கையால அள்ளி குடிக்காம தண்டால அள்ளி குடிப்பை அடித்து மேலே இடுகிற தண்ணீரை வாயினால் கப்பி குடித்து தாகம் தீர்ப்பேன்னு சொன்னே அந்த சத்தியத்தையாவது காப்பாற்றுகிறேன்னு சொல்லிட்டு இந்த கதை எடுத்து சொல்லி அங்க இருக்கிற அந்த தண்ணி மேல தடால அடித்தான். அடித்த உடனே தண்ணீர் குவளைகள் மேலே எழுந்து வந்து அதை வாயினால் கப்பி குடித்து ஆவி சோர்ந்து கழுவிடுவான். பீமனை இறந்துட்டான். அவங்க வரலாறுலாம் இப்ப கூட நம்ம பேசுறோம், இனிமேலும் பேசுவோம். சூரிய சந்திரன் இருக்கின்ற வரையிலும் அதுக்கு பிறகும் இவங்க வரலாறு இருக்கும். அது என்ன காரணம்னா ஒரு சத்தியத்தை உயிராய் மதித்ததே காரணம். அனைவரையும் கொன்ற பீமனை அந்த விஷமானது கொன்றது. பீமனை இருந்துதான் அங்க தர்மராஜா செத்த தம்பிங்க வரலையே அப்படியே மரத்து மேல சாய்ந்து மயக்கமாயிட்டார். பூதம் வேக வேகமா வந்தது. 4 பேர் இறந்துருக்கிறத பார்த்தது. இப்போ தருமர் வந்து இறக்கல, ஆவி சோர்ந்து மரத்து மேல சாய்ந்துட்டு இருக்கிறாரு. இது என்ன நினைக்குது, அவங்க 4 பேர் அங்கே இறந்துட்டாங்க, இவர் இங்கே இறந்துட்டாரு. இறந்தவர்களை சாகடிக்க சொல்லி நம்மையும் உருவாக்கியிருக்கிறான். அவன் சும்மா விட மாட்டேன், மேலாம் போய் முக்கடை சோழ சபைக்குன்னு ஒரே குத்தி லபகு நெட்டு வாயில போட்டு கொண்டு போய் நெருப்புல இறங்கி விட்டது போதும். கண்மனை கண்ணை சுடும், ஓட்டப்போ வேட்டை சுடும். அவரவர் செய்த பாவம் அவரவரையே அழித்து விடும். அவங்க என்ன யாருக்கு தீம்பு, அவங்களுக்கே. பாண்டவரை அழிக்க வேண்டும் என்று உருவாக்கிய போதும் அவரையே அழித்து விட்டது. பாண்டவரை அழிக்கணும் உருவாக்கிய போதும் அவரையே அழித்தது. அப்படி அழித்து விட்டது. இப்ப தர்மராஜா மூர்ச்சை தெரிந்து தம்பிகளை தேடி கொண்டு சென்றார். 4 பேர் இறந்திருக்கிறத பார்த்தாரு. அந்த மணல் மேட்டில் எழுதியிருக்கிற எழுத பார்த்தார். தம்பிகளே, நீங்க இல்லாத உலகத்துல நான் எப்படி அப்பா இருப்பேன்? தம்பிகளே, நான் வாழ வேண்டும் என்று இந்த மணல் மேட்டில் எழுதி வைத்திருக்கிறாய் பீமாவும் கையாலே இந்த எழுத்துக்களை. என்னுடைய அருமை தம்பி பீமா, என் அருமை தம்பி பீமா, நீங்க 4 பேரும் சென்ற இடத்திற்கு நானும் வருவேன். இன்பமாயினும் துன்பமாயினும் நாம் 5 சேர்ந்து அனுபவிப்போம் என்று
அந்த தண்ணீரை குடிப்பதற்காக சொல்லுகிறார். அசரவை சொல்லுது, என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு சொன்ன, இது நச்சுத்தன்மை உடையது, இதை குடித்தால் இறந்து விடுவாய். அப்பொழுது தருமர் அணைகிறார், தம்பிகளுக்கும் இதே மாதிரி நீங்க சொல்லியிருக்கும் போல தம்பிகள் தான் இதை கேட்காம விட்டுட்டாங்க. அதனால தம்பிகளுக்கு இந்த கேள்விக்கு தம்பிகள் பதில் சொல்லலை. எவ்வளவு காலமா எத்தனை வருஷமா எத்தனை பேர் இது கேட்டுருக்குதோ நாமாவது இதுக்கு பதில் சொல்லலாம் என்று தர்மராஜா அந்த அசுரரையை பார்த்து கேட்கிறார். அசுரரை, உன் கேள்வி என்ன கேள்வி, உனக்கு பதில் சொல்லிட்டு இந்த தண்ணீரை நான் குடித்துட்டு இறங்கதான் போறேன். என் தம்பிகளை புரிஞ்சு நான் வாழ மாட்டேன். உன் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கு பிறகு இறக்கலாம் நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். உன் கேள்வி கேள்விதான். உடனே அசுரரையானதை அது கேள்வியை கேட்குது. சொல்லும் அசுரரியாக விளங்கக்கூடிய யமதர்மராஜா கேள்விகளை கேட்கிறார். தருமர் வந்து பதில் சொல்றார். ஆரியமை சுருதி அசுரரியானது கேள்வி கேட்கிறது. இந்த உலக அச்சம் மனம் நாணம் பயிர்ப்பு என சொல்லப்படுகின்ற என் உடை இல்லாது என்று தருமர் பதில் சொல்லுகிறார். மல்லல் மானம் மல்லல் மாலையில் மனமுள்ளது அது. இந்த உலகத்திலே இருக்கின்ற மலர்களிலே வாசனை மிகுந்த மலர் எது என்று அசுரரி கேட்கிறது. ஜாதி மல்லிகை என்று தருமர் பதில் சொல்லுகின்றார். நல்ல மாதம் இந்த உலகத்திலேயே சிறந்த மாதவம் எது என்று அசுரரி கேட்கிறது. யார் யார் எந்த குலத்திலே பிறந்திருக்கின்றார்களோ அந்த குலத்திற்கு உண்டான தர்மத்தை கடைபிடிப்பதே சிறந்த மாதவம் என்று தர்மர் பதில் சொன்னார். குலம் தொழும் கடவுள் யார்? முனிவர்களால் தொழக்கூடிய தெய்வம் யார் என்று அசுரரி கேட்கிறது. முகுந்தனாக விளங்கக்கூடிய நாராயண் என்று தர்மராஜா பதில் சொல்லுகிறார். நடைமணம் கவன் குழவினருக்கு இயற்கையாது. இந்த உலகத்திலே பெண்களுக்கு இயற்கையாக அமைய வேண்டிய குணம் என்ன என்று அசுரரி கேட்கின்றது. நாணம் என்று தர்மராஜா பதில் சொல்லுகின்றார். தனம் மிகுந்தவர்க்கு ஏதே. இந்த உலகத்திலே செல்வம் படைத்தவருக்கு சிறப்பு எது என்று கேட்கிற பொழுது தானம் வழங்குவது என்று தர்மராஜா பதில் சொல்றார். இனியது ஏது? இந்த உலகத்திலே இனிமையானது எது? இரு செவிக்கு இளம் குதலையின் சொல்ல. இந்த காதுக்கு இனிமையானது எது? குழந்தைகளுடைய வார்த்தைகள் என்று தர்மராஜா பதில் சொல்றார். குழல் இனிது யார் இனிது என்பர் தன் மக்கள் மழலை சோக்க இல்லாதவர் வள்ளுவர் சொல்றார். புல்லாங்கோல் நாதத்தை விட வீணையனுடைய நாதத்தை விட குழந்தையுடைய மழலை சொல் இனிமையானது. தர்மராஜாவும் யம தர்மராஜா கேள்விக்கு அதே பதில சொல்றார். குழந்தைகளுடைய மழலை சொல் தான் இனிமையானது. நீடி செய் ஒன்றுமே நிற்கும். இந்த உலகத்துல நாம் அறிந்த பிறகு எது நிற்கும்? நாம் எடுக்கின்ற புகழ் நீடிசை, நாம் எடுக்கிற நல்ல பெயர். இறந்த நம்ம உடம்பு, இந்த உடம்பு இறந்து போனா கூட அடியானது இது என்றால் நாம் எடுக்கிற நல்ல பேரு, நாம சம்பாதிக்கிற புகழ் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்று தருமர் பதில் சொன்னார். கசடரை கற்பதை கல்வி. எப்படி படிக்க வேண்டும்? பிழையில்லாமல் படிக்க வேண்டும் என்று தர்மராஜா பதில் சொல்றார் அசுரருக்கு. இந்த உலகத்திலேயே அற்பம் எது? அடுத்தவரிடத்திலே அயற்கருத்து ஏற்ற. உலகத்தில் அற்பம் எதுன்னா அடுத்தவரிடத்துல கையேந்துவது என்று தருமர் பதில் சொல்றார். சிற்பமாம் இவை செப்பும் என செப்பினார். இப்படி யம தர்மராஜா அசுரரியா கேட்ட கேள்விக்கெல்லாம் தருமர் பதில் சொன்ன பிறகு யம தர்மராஜா, நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் உண்மையான பதிலை சொன்ன தர்மராஜா, உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி தருகிறேன். உன் சகோதரர்களை யாரு வேணுமோ அவங்க காதல் இந்த மந்திரத்தை சொல்லி இருப்பிக்கும் என்று ஒரு மந்திரத்தை சொல்லி விடுகிறார். தான்
தாதை கூறிய மனிதனை கொண்டே சுதன் தாதை கூறிய மனிதனை கொண்டே ஏதோ உனக்கு தாவை இளைய தம்பியையே ஊரை வந்து உள் புகை உணர்ச்சி நந்தினார் வேதமும் நிகழ்கிறாகிறத தாதை கூறிய மனிதனை கொண்டே சுதன் ஏதமுற்றிட வகை தந்தையாக விளங்கக்கூடிய யமதர்மராஜா சொன்ன மந்திரத்தை இளைய தம்பியை ஊதை வந்தே உள்புகை உணர்ச்சி நல்கினார். இளைய தம்பி யாருன்னா சகாதேவன், எல்லாரோட சிறியவன். எல்லாருமே தர்மருக்கு தம்பி தான். இளைய தம்பினா சகாதேவன். அவர் காதல போய் இந்த மந்திரத்தை சொல்றார். அப்பொழுது யமதர்மராஜா கேட்கிறார், பீமனை எழுப்பினா 100 பேரை சாகடித்து இந்த உலகத்தை உன்னை ராஜாவாக்குவான். அர்ஜுனை எழுப்பினா அவனும் 100 பேரை சாகடித்து உன்னை இந்த உலகத்தை ராஜாவாக்குவான். இந்த சகாதேவன் காதல போய் இந்த மந்திரத்தை சொல்றேன். எதுக்காக சொல்றேன்? புத்திர விழாமொழி குந்திக்கு யார் ஒரு புத்திரன் உடன். எங்க அம்மா குந்தமாதேவி பெயர் சொல்ல நான் இருக்கிறேன். எங்க சிறியன்னை மாத்ராதேவி பெயர் சொல்ல ஒரு பிள்ளை வேண்டும் அல்லவா? எங்கள் தந்தை பாண்ட மகாராஜா எங்களை பிள்ளையாக பெற்ற பிறகு எஞ்சி இருக்கின்றேன் அந்த மந்திரத்தை சொல்லி நகுல சகாதேவரை அவன் அம்மாவை தான் பிள்ளையா பெற்றுக் கொள்ளும்படி என் தந்தை பாண்ட மகாராஜா சொன்னார். அப்பொழுது குந்தமாதேவி சொன்னார்கள், என்ன மாதிரி தானே என் சங்க சகோதரி மாத்திரை, அவளுக்கும் குழந்தை பண்ணோன்ற ஆசை இருக்குமே என்று அந்த மந்திரத்தை சொல்லி நகுல சகாதேவரை அஸ்வினி தேவர்கள் அழைத்து பெற்றார்கள். மாத்ரா தேவி எங்க அம்மா அந்த அம்மா பேர் சொல்ல பிள்ளை வேண்டும் என்று தானே மந்திரத்தை சொல்லி கொடுத்தாங்க. அதனால நானும் எங்க அம்மா பேர் சொல்ல நான் இருக்கிறேன். எங்க சிறியன்மை மாத்ரா தேவி பேர் சொல்ல ஒரு பிள்ளை வேண்டுமே தவிர எனக்கு ராஜ்யமோ அரசியலோ ஆட்சியோ பணமோ புகழோ பெருமையோ எனக்கு எதுவும் வேண்டாம்னாலும் தருவோம். இதை சொன்ன உடனே ஆலமரமா இருந்த யமதர்மராஜா தன் சுய வடிவத்தில் நின்று தருமரை அணைத்து, என் அருமை மகனே தருமா, என் அன்பு மகனே தருமா என்று அவருக்கு அரண்யபம் என்கின்ற வில்லை தருகின்றார் யமதர்மராஜா. அந்த வில்லை அற்புதமாக தருமருக்கு பரிசளித்து, காலமாமுனிவன் எழுப்பிய பூதத்திடமிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு நானே நச்சு பொய்யம் ஆலமரமாக இருந்தேன் என்று தம்பிகளை எல்லாம் அழைக்கும்படி உழைத்தார். இப்பொழுது அப்படியே தம்பிகளை அழைத்தார். அழைத்து தர்மராஜா அழைத்தவுடனே 4 பேரும் தூக்கத்திலிருந்து எழுந்த மாதிரி எழுந்து கொண்டார்கள். பாண்டவர்கள்லாம் இப்பொழுது எழுந்தார்கள். பாண்டவர்களாக எழுந்த பிறகு பாண்டவர்கள்லாம் உயிர் பெற்று எழுந்தார்கள். அப்படி பாண்டவர்கள்லாம் உயிர் பெற்று இப்பொழுது மிக சிறப்பாக எழுந்து விட்டார்கள். பாண்டவர்கள்லாம் உயிர் பெற்று எழுந்தவுடனே தர்மராஜா எழுப்பினார். பாண்டவர்கள்லாம் உயிர் பெற்று எழுந்தார்கள். நச்சு பொய்யில தருமரை தவிர எல்லாரும் இறந்து மறுபடியும் உயிர் பெற்று அற்புதமாக எழுந்த இடம் நச்சு பொய்கை. இப்படி பாண்டவர்கள் ஓராண்டு காமியவனம், ஓராண்டு கந்தர்ப்பமலை, 9 ஆண்டு அஷ்டபானமலையுடைய வனம், ஓராண்டு விஷ்ணு சித்தரின் வனம் என்று 12 ஆண்டு வனவாச வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழ்ந்து முடித்தார்கள்.